ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு நாளுங்க நம்முடைய ஆண்டவரின் கிருபையினால உயிரோடு ஆரோக்கியத்தோடு இன்னொரு நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். அவரை நாம துதிப்போம். அவர் வார்த்தையை கேட்க நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். போதுங்க, ஒரு வார்த்தை போதும். நம்ம கூப்பிட்டால் பேசுகிறவர், நம்ம அழைத்தால் பதில் கொடுக்கிறவர், நம்ம எவ்வளவோ நேசிக்கிற தேவன், நமக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவருங்க. உலகத்துல எல்லாரும் கடவுளை தேடுகிறோம்னு சொல்றாங்க, சத்தியத்தை தேடுகிறோம்னு சொல்றாங்க. இயேசுவோ நமக்காக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். கடவுளை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது, கடவுள் நம்மை தேடி பிடித்துக் கொள்வார்ன்றதை நீங்க உணர்ந்தா தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்பதை விசுவாசித்தால், நம்ம ஆண்டவரே என்றால் அவர் நம்முடைய பக்கம் திரும்பி நம்மை அணைத்துக் கொள்வார். அவருக்கு எல்லாமே தெரியுங்க. தெரியாதா? உங்க விஷயம் எல்லாம் தெரியும். உங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னமோ தெரியுமா? அநேகர் சொல்லுவாங்க, என் விஷயம் எனக்கு தெரியுங்கன்னு. ஆனால் உங்க கடந்த காலம், உங்க வருங்காலம், உங்க சூழ்நிலை, உங்க பலவீனங்கள், உங்க பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நன்றாக அறிந்தவர், உங்களை உண்டாக்கிய சிருஷ்டிகர். நம் இதய துடிப்பு அவருக்கு தெரியுங்க. நாம எப்ப என்ன பேசுவோமோ, எப்போ எப்படி நடப்போமோ, எப்படி இருப்போமோ அவருக்கு தெரியும். என்ன செய்கிறோமோ அவருக்கு தெரியும். என்ன செய்ய போறோமோ கூட தெரியுங்க. அநேக நேரம் நம்ம தேவனுடைய திட்டத்தில் இல்லாம, தேவ சித்தத்தில் இல்லாம, அவருடைய நியாயங்களை பின்பற்றாமல் நாம நம்ம இஷ்டம் போல நடந்து கொண்டு சிக்கல்களில் சிக்கி ஒரு முறை செய்ய வேண்டியதை அநேக முறைகள் செய்து சிக்குமுடிகளை போட்டுக்கொண்டு வாழ்க்கையில நெருக்கத்துக்குள் இருப்பது அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். திருமணம் என்பது மனிதனுக்கு ஒரு முறைதான் தேவன் நியமித்தார். ஒவ்வொருவனுக்கும் வேதம் சொல்லுது, சொந்த கணவன் சொந்த மனைவி இருக்க வேண்டும். பாருங்க, இந்த திருமணத்திலே விவாக ரத்து என்பது மனித இதய கடினத்தினால வந்தது தவிர தேவன் தீர்மானித்தது அல்ல. மனைவியை விட்டு இன்னொருத்தியை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான், தள்ளிவிடப்பட்டவளை திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறான். மரணம் வரைக்கும் நான் உன்னோட வாழ்வேன் என்ற உடன்படிக்கையை மரிக்கும் வரைக்கும் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளணும். மரித்த பிறகு அவங்க புருஷனா இருக்கட்டும், ஸ்திரீயா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவன் மரித்தால் அல்லது மனைவி மரித்தால் இன்னொரு முறை திருமணம் செய்து கொள்ள அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அது அவங்க இஷ்டம். ஆனா கவனிங்க, திருமணம் செய்து விவாகரத்து செய்து, திருமணம் செய்து விவாகரத்து செய்து கொண்டு ஒரு தவறை 100 முறை செய்து கொண்டு அதை திருத்திக் கொண்டும் நினைத்தா தவறு தவறாதான் இருக்குமே தவிர திருத்த முடியாதுல்ல. ஒரு கடன் செய்து அதை தீர்ப்பதற்கு இன்னொரு கடன் செய்து, அதை தீர்க்க இன்னொரு கடன் செய்து, இன்னொரு கடன் செய்தால் கடன் கடனா இருக்குமே தவிர தீருமா? நம்ம அப்படிதான் போராடுகிறோங்க. நம்ம வாழ்க்கையில நாம நம்ம தோல்விகளை எல்லாம் மறைத்து வைப்பதற்கு இன்னொன்னு செய்து கொண்டு இன்னும் மோசமான நிலைக்கு போய்விடுகிறோம். சிக்கலின் முடிகளில் சிக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னால வெளியே வர முடியாது. யாராலையும் உனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையும் இருக்காது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்டவங்க நொந்து போய் வாழ்க்கையில வெக்ஸ் ஆயிட்டு வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்வதற்கு அல்லது முரட்டாட்டமாய் கிறுக்குத்தனமாய் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறாங்க. வாழ்க்கையை விலையேற பெற்ற வாழ்க்கையை வீணாக்கி கொள்றாங்க. தயவு செய்து உங்க விலையேற பெற்ற வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்காக வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, சமாதானத்தோட வாழுங்க. உங்க வாழ்க்கைக்காக தேவன் கொண்டிருக்கிற திட்டங்களை அறிந்து அந்த திட்டங்களை நிறைவேற வாழுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்னார். வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களை தேடி ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. கதரேனருடைய நாட்டில் ஒருத்தன் தன் வாழ்க்கையை பிசாசுகளுக்கு கொடுத்துட்டான். சாத்தான் அவனை படாத பாடுபடுத்துகிறான். நசுக்கி அவனை மொத்தமா நாசமாக்கி விட்டாங்க. நிர்வாணியாக கத்திக்கொண்டு தன்னை தான் காயப்படுத்திக் கொண்டு கல்லறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை பார்த்த ஆண்டவர் அவனுக்காக கலிலேயா சமுத்திரம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்து அவனை விடுவித்து
கெட்டுப்போன அவன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அநேகருக்கு சாட்சியாய் புதிய வாழ்க்கை வாழும்படியாக அவனை செய்தார். எரிகோவில் சகேயு என்பவருக்கு எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கு. லஞ்சம் வாங்குகிறவர், ஏமாற்றுகிறவர். ஆனா இயேசுவை பார்க்கணும் என்கிற ஆசை இருக்கு. அவன் இருதயத்தின் வாஞ்சை அறிந்த ஆண்டவர் மரமேறி உட்கார்ந்திருந்த சகேயுவை பெயர் வைத்து அழைத்து அவன் வீட்டுக்கு சென்று அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. அவன் தேவனுடைய பிள்ளையா மாறினான். அக்கிரமம் அநியாயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். சமாரியாவில ஒரு பெண் இருக்கிறாங்க. தன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை அறிந்த ஆண்டவர் யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தால், அவர் கலிலேயாவுக்கு போகையில் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியிருந்தது என்று 4வது வசனத்துல இருக்கு. இந்த யூதர்கள் சமாரியாவின் வழியாக போக மாட்டாங்க. அதற்காக அவங்க வேற வழி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வழியாய் போக வேண்டியது இருந்ததாம். எதுக்கு? அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாங்க. அவங்க விரக தாகம் தீராதவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமாதானம் இல்லை. அவங்க தாகம் தீரவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு அநேக விதமான தாகங்கள் இருக்கு. தாகம்னா தண்ணீருக்காக தாகம் நமக்கு இருக்கு. தண்ணீருக்காக எப்படி ஏங்குவோமோ அது போல சிலருக்கு பணம் மேல தாகம் இருக்கு. காம தாகம், காம இச்சைகளுக்காக. என்னங்க, அநேகருக்கு எத்தனையோ விதமான விபரீதமான அந்த வாஞ்சை இருக்கிறது. அந்த வாஞ்சை எத்தனை முறை செய்தாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் ஆனவங்களுக்கு ஏதோ ஒரு போதை எடுத்துக்கணும்ன்ற ஆசை, இன்னும் ஏதோ கிக்கு வரும்னு ஆசை. தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்றாங்க பாருங்க. ஆஸ்திகளை சம்பாதிக்கணும்னு ஆசை. கிறிஸ்துவின் இருதயத்தில் இருந்தா உனக்கு திருப்தி இருக்குமே தவிர, இல்லாவிட்டால் உனக்கு திருப்தி இல்லைங்க. எத்தனை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் எதையோ சாதிக்க வேண்டும் என்கிற சம்பாதிக்க ஆசைதான் தவிர, சந்தோஷிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு வாய்ப்பில்லாத வாழ்க்கைகள் எதற்குங்க? சமாரியா வழியா போக வேண்டியிருந்தது. என்ன, அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவர் மத்தியான வேளையில வெயிலிலே அந்த இடத்துக்கு கால்நடையாக சென்று யாக்கோபின் கிணறினிடத்துல உட்கார்ந்தார். அந்த நேரத்துக்கு அந்த ஸ்திரீ அங்கே தண்ணீர் எடுக்க வருவாங்கன்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஸ்திரீ அவங்க ஊர் ஜனங்களோடு கலக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரியும். ஆகவே அவங்க தனியா வந்துட்டு போகிறாங்க. அங்கே தண்ணீர் மொண்டுக்குள்ள அந்த ஸ்திரீ வந்த போது, தாகத்துக்கு தா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொன்னாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை, ஜீவ ஊற்றின் தண்ணீரை குடிக்கிறவன் இனி என்றைக்கும் தாகமாக இரான். இந்த கிணறின் தண்ணீரை குடிக்கிறவங்க தாகமா இருப்பாங்க. ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை தாகமாக இரான். இன்னும் நிறைய நடந்துச்சு, நீங்க வாசித்தால். அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் இவ்வளவு வெயில்ல இவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை மொண்டு கொள்ள அவசியம் இல்லாம, ஐயா அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டா, அவர் உன் புருஷனை அழைத்து வான்னு சொன்னார். அவங்க உடனே பதில் சொன்னாங்க, எனக்கு புருஷன் இல்லையே. ஆண்டவர் உடனே சொன்னாரு, திரும்ப திரும்ப அவங்களை கேட்டு கஷ்டப்படுத்தல. சரியா சொன்னமா, உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல. அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நீர் தீர்க்கதரிசி என்று இன்னும் ஆராதிப்பதை குறித்து, ஆண்டவரை குறித்து அவங்க இருதயத்தில் இருப்பதை எல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க அவங்களுக்கு ஜீவ அப்பமா, ஜீவ தண்ணீராக மாறினது. அவங்க எவ்வளவாக தேடிக்கொண்டிருக்கிற திருப்தி என்பது தேவனிடத்தில் இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டாங்க. குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? 28ஆம் வசனம், யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28. அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்துதானோ என்று அந்த ஊர் ஜனங்களுக்கு சொன்னாங்க. எப்பொழுது அவங்க ஆண்டவரோடு பேசுகிறாங்களோ அவங்க உள்ளத்தின் நிலைமை மொத்தமும் வெளிப்பட்டு விட்டது. அவங்க ரகசிய பாவங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவங்க கஷ்டங்கள், அவங்க பிரயாசங்கள், எதற்காக பிரயாசப்படுறாங்களோ
அது ஆண்டவரின் வார்த்தையால கிடைச்சிருச்சு. நான் செய்த எல்லாவற்றையும் சொன்ன இவரை பாருங்கள், இவர் கிறிஸ்து தானோ, அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லவோ, இவர் இரட்சகர் அல்லவோ, இவர் வரப்போகிற மேசியா இவர்தானே, ஆவியோடும் சத்தியத்தோடும் நம்ம ஆராதனை செய்வோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிற காலம் இதுதானோ என்று அந்த ஊராருக்கு சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் பேசினால் பாவிகள் பரிசுத்தமாவாங்க. ஆண்டவரோடு பேசினால் நம் இருதய ரகசியங்கள் வெளிப்படும். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நம்ம புதிய சாட்சியும் புதிய வாழ்க்கையும் பெற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம். பெருமனே பெயருக்கு வழிபாடுகளும் மதங்களும் அல்ல. உங்க இருதயம் அது மாற வேண்டும். நீங்க செய்ததெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, அறிக்கை செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவர் மூட்டை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுகிறார். அவைகளை என்றைக்கும் நினையாமல் இருப்பேன் என்றார். அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டார். அவங்க திருப்தியோட தேவனின் சாட்சியா மாறினாங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிகளை செய்கிறீங்க உங்க தவறுகளை மூடி வைப்பதற்கு. எத்தனையோ முயற்சி செய்கிறீங்க உங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு. எத்தனையோ விதமா நீங்க முயற்சிக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள. ஆனா முடியுதாங்க? இயேசுவிடத்துக்கு வாங்க. என் சந்தோஷத்தை தருகிறேன் என்ற ஆண்டவர், என் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்ற ஆண்டவர், என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற ஆண்டவர் உங்க பாவங்கள்ல இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க இன்றைக்கு கூட செய்யக்கூடியவரா இருக்கிறார். நான் செய்த எல்லாவற்றையும் சொன்ன இவரை பாருங்கள், இவர் கிறிஸ்து தானோ என்று அவங்க கொடுத்த சாட்சி நிமித்தம் அந்த ஊரார் எல்லாம் ஆண்டவரிடத்துக்கு ஓடி வந்தாங்க. எங்களோடு இருங்க, இன்னும் 2 நாள் இருந்து எங்க எல்லாரோடும் பேசுங்க என்றால், அவங்க எல்லாரை குறித்தும் அவங்க சொன்னபோது, அவங்க எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னபோது, அவங்க எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகளா மாறி அந்த ஸ்திரியோடு சொன்னாங்க, நீ சொன்னது நிமித்தம் அல்ல, எங்களுக்கு நாங்களே கேட்டு இவர் மெய்யாய் உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். பாருங்க அந்த வசனத்தை. யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு நாங்களே கேட்டு இவர் உண்மையாக உலக இரட்சகர் என்று நம்புகின்றோம். மத மாற்றம் செய்றாங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது நிமித்தமும் யார் இருதயமும் மாறாதுங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசி பார்த்து அறிந்து கொண்டவங்க, அவர் அன்பை அனுபவித்தவங்க, அவர் கொடுக்கிற மன்னிப்பை அனுபவிச்சவங்க, அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமை அனுபவிச்சவங்க அவர் சாட்சியாக வாழ்வாங்க. நீங்க அப்படிப்பட்ட அனுபவம் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீங்க உறவாடுகிறீங்களா? அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை அறிந்து கொள்ற நாள்ல நீங்க அவரை விடமாட்டீங்க. அவர் வார்த்தை கேட்பதின் மூலம், அவர் அடிச்சுவடிலே நடப்பதின் மூலம் அவர் ராஜ்ய வாரிசுகள் ஆவோம் என்று இம்மையிலும் மறுமையிலும் கூட 100 மடங்கு பலன் பெறுவோம் என்று அறிந்த யாருமே உலகத்துல இருக்கிறவைகளுக்காக பதற மாட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதமும் கொடுக்க விரும்புகிறாருங்க. நம்புங்க. முழங்கால் போட்டு ஜெபித்து, ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர் என்று மெய்தேவன் என்று எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்ட எல்லா பக்தருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தினது போல நீங்க கூட இன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க சந்தேகங்களை தீர்ப்பாரு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று தோமாவோடு சொன்னது போல உங்களோடும் சொல்ல ஆயத்தமா இருக்கிறாரு. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களுக்குள் அவிசுவாசம் இல்லாமல் மெய்யான இரட்சகர் உலக இரட்சகர் நீரே என்று அனுபவத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்மை எங்கள் தனிப்பட்ட இரட்சகராக அங்கீகரிக்கும்படிக்கு ஆவியானவருடைய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளவோ காலமாய் தெய்வ வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிற இவங்க எல்லாரும் நீர் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை பெற்று உண்மையான கிறிஸ்தவர்களாய் பரிசுத்தர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு வேதனையிலிருந்தும் ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு
சமாதான சந்தோஷத்தோடு விருத்தி அடையும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவில் கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம், அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.